என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. பிரியா, இங்க பாரு, பேசாம ஒண்ணு பண்ணிட்டா நான் ஹாஸ்பிட்டல்ல இழுத்து மூடிட்டு உன் கூடாலே வீட்டுல இருக்கேன். நீ என் காலேஜுக்கு எல்லாம் போக வேண்டாம். காலையிலேயே நம்ம ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் போடணும், எல்லாம் எடுத்தாச்சு. இங்க பாரு, போற நேரத்துக்கு இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருக்காத. டெய்லி அழுதாச்சா? உங்க மேல பாசமா இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல. இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அனுப்பி விடுவ. அங்க போய் எனக்கு ஏதாவது வேலை பார்க்க தோணுமா? ஃபுல்லா ஓ நினப்பாவே இருக்கும். எனக்கு காலேஜுக்குலாம் போவே பிடிக்கல. நான் தான் இத்தனை வருஷமா படிச்சுட்டே இருக்கம்ல, இனிமேலாவது உங்க கூடலே இருக்கேன். என் கூட தானே குட்டிமா இருக்க, நீயே பாத்துட்டு தானே இருக்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் கரெக்டா உனக்கு காலேஜ் முடிய நேரத்துல உன்னைய வந்து கூட்டு வரதுக்கு வாரேன். அதுக்கப்புறம் திருப்பியும் போறீங்களா? போனாலும் 7 மணிக்குள்ளாடி வாரேன்ல. இது என்ன வாகம்? சின்ன பிள்ளைகள் அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை, எனக்கு எப்படி அங்க போய் வேலை பார்க்க தோணும்? வேலைக்கு போறவன சிரிச்சுக்கிட்டு வழி அனுப்பி விடணும். அதை விட்டுட்டு மூஞ்சம் தூக்கி வச்சுட்டு அனுப்பி விட்டா? ஏன் சஞ்சய், நீங்க தான் டாக்டரா இருக்கீங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு நமக்கு. என்னதான் இல்ல, எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நான் இனிமே உங்க கூடாலே இருக்கேன். அந்த தமிழக்காக ரிசப்ஷன்ல ஒரு வேலை கொடுக்கறதுக்கு இருந்தீங்களா, அதுக்கு அந்த இடத்துக்கு நான் வரேன். ஐயா, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். என் பொறுமையை ஒரு அளவுக்கு மேல சோதிச்சுட்டு இருக்க பாத்துக்கா. பலான்னு கணத்துல ஒண்ணு வச்சிருவோம் பாத்துக்கா. நான் திட்டிக்கிட்டு இருக்கேன், நீ பல்ல காட்டிட்டு நிக்க. உங்களால இந்த ஜென்மத்துல என்னையும் அடிக்கவே முடியாது. ஒரு நாள் வாங்கும் போது தெரியும். என்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த டயலாக் எத்தனை நாள் சொன்னாச்சு, ஒண்ணு வாங்கி கட்டிடுவேன் அப்படின்னு. இப்ப எல்லாம் நல்லா கோவப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் வாங்கி கட்டுவ. எங்க முதல்ல அடிக்கிறது கைய வாங்குங்க பாப்போம். அடிக்க மாட்டேன்னு ரொம்ப தான் தைரியம் எல்லாம். இப்படியே சொல்லிட்டே இருக்காத, ஒரு நாள் அடி வாங்குவ. வாங்கும்போது தெரியும் எப்படி வலிக்கணும். அதான் சொல்றோம்ல, அடிக்க மாட்டீங்கன்னு. உங்களால பேசுறதுக்கு மட்டும்தான் முடியும். ஏன்? ஏன்னா நீங்க என் மேல உயிரா இருக்கீங்க. ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் கோவத்துல அடிச்சுட்டேன்னா என்ன பண்ணுவ? அப்படியே பெட்டியெல்லாம் தூக்கிட்டு மாறி கட்டிட்டு அத்தாமான்னு போயிருவெல்லாம். அடிக்கவும் மாட்டீங்க. அப்படியே என்னைக்காவது அடிச்சிட்டாலும் அதுல நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருப்பேனா இருக்கும். அப்போ உன்னை விட என்னதான் நம்புற, அப்படிதானே? உங்களுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குதுலாம். உங்க மேல எவ்வளவு உயிரா இருக்கேன். என் கூடவே இருங்கன்னு எவ்வளவு அழுது பாக்கேன். சரி, என் கூடல தான் இருக்க வேண்டாம், உங்க கூடலாவது நான் இருக்க மாதிரி பாக்கலாம்ல. நான் மட்டும் என்ன உன்னை விட்டுட்டு அங்க ஹாப்பியாவா இருக்கேன். எனக்கு தான் குட்டிமா உன்னை விட்டுட்டு போறதுக்கு மனசு வராது. அப்ப நான் இப்படி கெஞ்சிட்டு நிக்கும் போது ஒரு மாதிரி மீசை முறுக்கிட்டு நிப்பியா? வேற நானும் உன் கூடல சேர்ந்து கூப்பாடு போட்டு அழுதுகிட்டு இருந்தா 2 பேரும் வீட்டுல கடந்துட வேண்டியதான். பாத்திய குட்டிமா, இதெல்லாம் நடக்குன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல. பத்தியா, என் கூடவே இருக்க, ஒரு நாள் திரும்பி பாத்திர மாட்டியா அப்படின்னு எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? நீங்க ரொம்ப பொறுமைசாலி தானே. 3 வருஷம் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. இப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் ஆசைப்படுறதெல்லாம் நான் ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருக்கீங்க. உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய். அருவிக்கால்கள் கொண்டு ஓடை இடையென்றாகி கடலாய் நின்றும் கொள்கிறாய். கடலில் மீனாக நானாக ஆணையிடு அலைகள் மீதேறி உன் மார்பில் நீண்ட விடு. பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டுமே. ஹலோ, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. உனக்கு அந்த வேலையே இல்லையா? ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்து சாரா, எலி இருக்கலாம். எலி. எலியா? ஆமா, ரூம்குள்ளாடி ஒரே எலி தொந்தரவா இருந்தா அதான் அடிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். சிக்க மாட்டேங்குது, தப்பிச்சுட்டே போகுது. எனக்கு எலின்னு பியார் வச்சிருக்கிறதுக்கே ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர் திட்டிட்டே இருந்தாரு. யாருமா? ரோகிதா. ஆமா, என்னமா திட்டிக்கிட்டு இருந்தா தெரியுமா? ஆண்டாள் என்னத்துக்கு ஒன்னே எலின்னு கூப்பிடாரு அப்படின்னு. எங்க கூப்பிடு? நான் எலின்னு கூப்பிட்டதுக்கு அவர் திட்டுறாரான்னு நான் பாக்கட்டு. உங்க முன்னாடி வச்சு திட்டாட்டலாம், என்கிட்ட வந்து கேட்பார்லாம். அவரு பொண்டாட்டிய யாராவது எலின்னு கூப்பிட்டா அவருக்கு கோவம் வரும்ல. உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் எங்க ரூமே சுத்தி வந்துகிட்டு இருக்க. பிரியா, இந்த ரூம்ல கதவுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த கதவு என்னத்துக்காண்டி வச்சிருக்காங்க தெரியுமா? தெரியுமே, எலி எல்லாம் உள்ளாடி வரக்கூடாதுன்னா டோர் வச்சிருக்காங்க. பிரியா. ஆமா சாரா, எலி மட்டும் தான் எங்க ரூமுக்குள்ளாடி வரும், வேற யாரும் வர மாட்டாங்களா? நாங்க நினைச்சோம் எலி பியாய்க்கு பயந்து ஏதாவது கட்டிலுக்குள்ளாடி ஒளிச்சு கிடக்கா நினைச்சோம். என்னங்க, கரெக்ட் தானே? ஆமா குட்டிமா, நாமெல்லாம் படிக்கும்போது எலி பூனையை பார்த்து தான் பயந்து ஓடும். இப்ப எல்லாம் பாத்தியா, எலி பியாயை பார்த்து பயந்து ஓடுது. பயந்து மட்டுமா ஓடுது, கூட ஆள்ல சேர்க்குது. நம்ம பியாயை பார்த்து பயந்தது இந்த ஆள் வரைக்கும் எப்படி தெரிஞ்சு? இங்க பாரு பிரியா, உன் வீட்டுக்காரர்கிட்ட ஒழுங்கா இருக்க சொல்லு பாத்துக்கா. என்னை பார்த்து பியாய்க்கு பயந்து ஓடிய மாதிரியே இருக்கு.
ஐயே நாங்க அப்படி சொல்லுவோமா? நீ என்ன எலியா? நாங்க எலிய பத்தியில பேசிட்டு இருக்கோம். ஆமாமா, ரோஹித் தான் எலியன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருலாம். இப்ப நான் நிஜ எலிய பத்தி பேசிட்டு இருக்கேன். உன்னைய பத்தி பேசுவேனா நான்? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. என்ன சாரா, உனக்கு தலை வலிக்குதான்? ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது சரியா? எப்பெல்லாம் அவங்க ரெண்டு பேர்கிட்டாலையும் தனியா யாராவது மாட்டியாவளோ அது செத்தாவ. எல்லா இடத்துலயும் ஒன்னில் புருஷன் கலாய்ப்பாவ இல்ல ஒய்ஃப் கலாய்ப்பாவ. ஆனா அப்பப்பா உங்க ரெண்டு பேர்கிட்டாலையும் யாராவது மாட்டியாவன்னு வைங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சர் ஆக்கி விட்டுருவியா? தேங்க்யூ. ரொம்ப பல்ல கட்டாதுங்க. ஆமா சாரா, ரோஹித் பியாய் கதை சொன்னதுக்கு பயந்து கட்டுக்குள்ளாடி ஒளிச்சு கிடந்தியா உள்ளதா? பிரியா ஒழுங்கா இருக்க சொல்லி சொல்லிட்டேன். சாரா வாங்க சார் வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னையா யா? புருஷனாச்சு அதான் கொஞ்சத்துக்கு. என்ன சாரா ஒரே ஜாலி மூட்ல இருக்க போல? புருஷனாங்க நீங்க எல்லாம் என்ன கொதிச்சிட்டு இருக்க போல இருக்கு? நான் பியாய்க்கு பேந்தது பாத்தீங்களா? பயரலியா? ஏங்க எல்லார்கிட்டயும் போய் நான் பியாய்க்கு பேந்தேன்னு சொல்லிருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல சாரா, எங்க ரூம் பக்கம் ஒரு ரவுண்ட்ஸ் வந்தேலாம். அதே மாதிரி அப்பப்போ உன் ரூம் பக்கம் நாங்களும் ரவுண்ட்ஸ் வந்திருக்கலாம். இங்க பாருங்க டாக்டரே, இன்னையில இருந்து உங்களுக்கு எனக்கு பியாச்சே கிடையாது சொல்லிட்டேன். இனி என்னெல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? ஏ எலி, என் தங்கச்சியை நான் கலைக்க கூடாதா? ஏங்க அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னீங்களா அவர் எதுக்கு உன்னை எலின்னு கூப்பிடாரு அப்படின்னு? நான் எப்ப சொன்னேன்? சொன்னேன் சொல்லுங்க. நான் சொன்னேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணுமா? ரோஹித் ஒழுங்க கேட்கலமா, சத்தமா சொல்லு. எதுக்கு சஞ்சய் உன்னைய எலின்னு கூப்பிடாரு அப்படின்னு நீங்க நல்ல சண்டை போட்டீங்களா அவள்கிட்ட? நீங்க அண்ணனாச்சி, அவ தங்கச்சியாச்சி. நீங்க எலின்னு கூப்பிட்டா என்ன, பாம்புன்னு கூப்பிட்டா என்ன? ஏங்க எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நிறைவேத்துறீங்களா? என்னன்னு மட்டும் சொல்லு சாரா. எனக்கு லா படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்? எலெக்ஷன் வேற வரப்போகுது, ஏதாவது ஆசை இருக்கா? இல்லங்க, உங்களை டிவோர்ஸ் பண்றதுக்கு தான். யார் ரோஹித்? டிவோர்ஸ் பண்றதுக்கு லா படிக்கணுமா? சும்மா அப்ளை பண்ணாலே போதும்ல. இங்க பாரு சாரா, நீ லா படிச்சுட்டு எல்லா சட்டங்களும் தெரிஞ்சதுக்கு பிறகு டிவோர்ஸ் அப்ளை பண்ணன்னு வச்சுக்கா, எப்படி 5-6 வருஷம் இழுத்துறான். உடனே அப்ளை பண்ணி பாறேன். ஆமா பண்ணியாவ. யாடி இவி எது கலர் அடிச்சுக்கிட்டு வராவ? குழுவி எதுக்கு மாட்ட அடிச்ச போல அடிக்க வந்து? யாடி அறிவு காட்டி உனக்கு? எனக்கு எட்ட மாட்டேங்குது. இல்லனா உன மண்டை பொளந்துற போய் நேரம். பொளப்பு பக்கத்துல நிக்கிறது யாருன்னு தெரியும்ல? போலீஸ் ஆகும். அதுவும் யாரு? சாராக்கு வீட்டுக்காரரு. பேசு பேசு, நல்லா இருக்கு. இவங்க பொண்டாட்டி ஒரு கிழவி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. போலீஸா வேற இருக்குதியா? ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்க முடியுதா? ஏடி உன் மண்டை கிறுக்க வேற பிடிச்சிருக்காடி. ஏன் கிழவி உனக்கு? வெயில போய் மீன் வாங்கிட்டு வந்ததுல மண்டையெல்லாம் வெட்டி பொளக்குது மக்கா. எல்லாரும் எலுமிச்சை ஜூஸ் தானே போட்டு கேட்டேன். என்னைய கொல்லது காட்டி வாய் பார்த்து வச்சிருக்க. ஏன் நல்லா தானே போட்டு வந்திருக்கேன். ஒரு பக்கத்துல உப்பு கறிக்குதுடி. உப்பு கறிக்குதா? கிழவி ஏற்கனவே உனக்கு உடம்பு ஃபுல்லா கொழுப்பு, இதுல சுகர் வேற தேஞ்சு போய் இத்து போய் இருக்க. திடீர்னு என்ன தேவை ஆச்சுன்னா யார்கிட்ட போய் நாங்க கேட்போம்? அதான் சீனி போடாம உப்பு போட்டிருக்கேன். ஏடி உப்பு தேவையில்லாம வேஸ்ட் ஆக்க மாட்டாட்டி? நீ என்னடானா ஒரு கப் தண்ணிக்கு 1/2 கப்புக்கான உப்பு வாரி போட்டக்கட்டி. உன் அளவு கூடிட்டான், அதனால உப்பு நோய் வந்து போய் சேர்ந்துருப்படி. கிழவி செல்லதெல்லாம் டக்கு புக்குனெல்லாம் போய் சேர மாட்டாவ. கூட இருக்கையிலாம் போட்டு தள்ளிக்கிட்டு தான் போய் சேருவாவ. ஏடி நான் என்னமா ஒரு மடக்கு குடிச்சிருந்தேனா அந்தால மூச்சு வாங்கி செத்துருப்பேன்டி. இங்க பார் பாட்டி, இப்ப உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துட்டேலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. மத்தியானமா நைட்டு உனக்கு உப்பு இல்லாத சுவாத்த போட சொல்லி அம்மாட்ட. இப்ப கூட தின்னேலாம், அது சரிசமமா போயிடும். அக்கா உன் நல்லதுக்காண்டியா, உன் குடும்பத்துக்கு நல்லதுக்காண்டி நான் ஒண்ணு சொல்லேன். வெறி நேரம் கிட்டியா எல்லா கிணத்துலயும் தண்ணி வத்தி பாறை மட்டும் தான் தெரியுது. அதனால என்ன பாட்டி, சீக்கிரமா மழை பெஞ்சிரும். நமக்கா மழை பெய்யறதுக்கு முன்னாடி வெறி நேரம் கண்டியா உன் பொண்டாட்டிக்கு மண்டை வேற கொஞ்சம் கலந்து போயிருக்கு. எதுனா தண்ணி இல்லாத நல்ல கிணறா பார்த்து தூக்கி போட்டு. என்ன பாட்டி, உண்மையாதான் சொல்றீங்களா? தூக்கி போட்டுலாமா? போட்டமக்கா, உன் குடும்பமாவது நல்லா இருக்கும். கிளவி 6:30க்கு மீன் வாங்க போறேன். இப்பதான் கடல்ல இருந்து மீன் பிடிச்சிட்டு கொண்டு வந்திருப்பாவ அப்படின்னு கவரையும் தூக்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போனேன். மணி என்ன இப்ப? 9 மணி ஆக போகுது. 9 மணிக்கு உனக்கு என்ன வெயிலு? சரி அதே இருக்கட்டு. பாவம் இல்ல கிளவி 150 ரூபா மீன் வாங்குறதுக்கு சந்தையில இருக்க மொத்த ஆள்வள்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு வந்திருக்கா. பாவம் பார்த்து லெமன் ஜூஸ் போட்டு தந்தா என்னையா கொல்லதுக்கு ஐடியா போட. ஏடி உன் வாயை கொஞ்சம் குரட்டி. நீ உன் வாயை கொஞ்சம் முத மூடு. எத்தனை ஈச்சு உள்ள போயிட்டு வந்தாச்சு தெரியுமா? அதான் வாயை இழுச்சு காது வரைக்கும் வாய் போயிட்டு இருக்கலாம். வரட்டு கொப்பை இன்னைக்கு இதை ஏதாவது குழந்தைகள் காப்பகத்துல கொண்டு விடறதுக்கு சொல்லி. குழந்தைகள் காப்பகத்துல விட்ட குழந்தைகள் பாவம் இல்ல. கிழவி பாட்டி. என்ன சாரா, பாட்டிக்கு உப்புலையா போட்டு கொடுத்தேன்? அதெல்லாம் இருக்கட்டு. இந்த கிழவி என்ன கொல்றதுக்கு திட்டம் போடும்போது பல்ல காட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விட்டா தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ளாடி தூக்கி போட்டுருவீங்களா? பாத்தியா, நான் வந்த வேலையே மறந்துட்டேன். அப்படியே கதையை மாத்தி தொலைஞ்சிருங்க. நீ பெட் மேல ஒரு ஃபைல் வச்சிருந்தேன், பாத்தியா? எங்கேயாவது காணும். அதை தேடிதான் வந்தேன். இந்த நான் கிணத்துக்குள்ளாடி கிடப்பேன்ல, அப்ப வந்து கேளுங்க எங்க இருக்குன்னு சொல்லி.
ஃபைலு போச்சா? லவுட் ஸ்பீக்கர்னு பேசாம பேர வச்சிடலாம். இங்க பேசுறது பக்கத்து தெரு வரைக்கும் கேட்கும். என்ன நம்ம காலேஜுக்கு ஹாஸ்பிட்டல் போகலையா? இந்தா கிளம்பிட்டான். இனிமே இன்னைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்? கல்யாணம் ஆன அன்னையில இருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கான். என்னமோ போன பாடு இல்ல. அதான் இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரணும். அப்பனா லேட்டாவா வருவீங்க? என்ன டியூட்டி கூட போக விடாம வீட்டுல பிடிச்சு விட்டுருக்கா? யாரோ பேசாம சாரா கூட எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம்ல. சரி, அப்பனா பாப்போம் இன்னைக்கு. கயல் அழாத கயல். லூசு, எதுக்கு இப்ப உட்கார்ந்து வச்சிட்டு இருக்க? அனு, உண்மையிலே இது பேசுறது அவங்க தானா? கயல், நான் ஏன் கேக்குறேன்னா வாட்ஸ்அப்ல அவர் உனக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிருக்காரு. அப்பனா ஒருவேளை நீ வேற யார் மூலமாவது என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம்ல. ஏன்டா கயல், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு பாத்துக்கா. இல்லனு, ஒருவேளை நீ மெசேஜ் பண்றது பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது எடுத்து மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல. அவரை மாதிரியே பேசிருக்கலாம்ல. எக்கிருட்டி, அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அவன் பேரை டெலீட் பண்ணிட்டு நம்பரோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. பத்தாததுக்கு அவங்க பண்ணி மூஞ்ச வேற எனக்கு அனுப்பியிருக்கான். ஏகானி, எழும்படி வா போலாம். ஆமாமா, ஃப்ரெண்ட்ஸ் நம்பாதவன் நமக்கு தேவையே கிடையாது. எல்லாரும் இப்படி எல்லாம் இருந்திருந்தா சந்தோஷமா இருக்கும்ல. இங்க பாரு, அவன் சரியான ஃப்ராடு. தேவையில்லாம அவனை நம்புற கயல் நீ. நான் என்ன பாவம் பண்ணேன் அவருக்கு? எவ்வளவு உண்மையா இருந்தேன். அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு. அவர் என்ன சொன்னாலும் அதுபடியே கேட்பேன். இதுவரைக்கும் அவருக்கு பிடிக்காதது எதையுமே நான் பண்ணது கூட இல்ல. அப்படி இருந்து எப்படி எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சு? என் மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு. ஆனா அவருக்கு இப்படி இன்னொரு முகம் உண்டுன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லானு. என் கனவுல கூட நான் நினைச்சதில்ல. அப்படி எப்படி எனக்கெல்லாம் துரோகம் பண்ண தோணுச்சு? பாரு, அழக்கூடாதுன்னு நான் சொல்லல. நீ இப்ப என்ன மனநிலையில இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆமா கயல், ஆனா நம்ம யாருக்காக அழறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம கண்ணுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் வேல்யூ அதிகமா இருக்கு. அது தேவையில்லாதவங்களுக்காக எதுக்காக வேஸ்ட் பண்ணணும்னு தான் நாங்க கேக்குறோம். இப்ப நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க நம்ம அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள யாருக்காவது ஏதாவது ஆகி துடிச்சு போய் கண்ணீர் விடுறோம், அது வேற. ஆனா ஒன்னைய அடிமையா வச்சுக்கிட்டு உன் மூலமா வேற லைஃப தேடுற அவனுக்காக நீ அழுற பத்தியா? நீ அழக்கூடாது கயல், அவன் தான் அழணும். உன்னை மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணதுக்காண்டி அவன் தான் அழணும். அதை விட்டுட்டு நீ அழுதுட்டு இருக்க பத்தியா? கஷ்டமா இருக்கு கனி. ஒரு வருஷம் இல்ல. ஒரு வருஷம் உனக்கு முக்கியமா இல்ல நீ வாழ போற 50 வருஷம் உனக்கு முக்கியமா? அவன் உன்னை கல்யாணம் பண்ணாம கலத்தி விட்டுருவான் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லல. கண்டிப்பா உன்னை விட மாட்டான். அவனை எதிர்த்த உன்னால பேச முடியாது. நீ மட்டும் அவன் கூட இருந்தேன்னு வச்சுக்கா, உன்னை பைத்தியக்காரியாக்கி அவன் நல்ல ஊர் மேய்ஞ்சுக்கிட்டு வருவான். உனக்கு எந்த லைஃப் வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கா. இப்ப கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு பழகிட்டான்னு வச்சுக்கா, உனக்கான ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு. பாரு, நீ இப்ப அழுதுட்டே இருக்க. இனிமே டூர்லாம் கூட்டு போவாவேலாம். நம்ம ஜாலியா டூர்லாம் போயிட்டு வரலாம்ல. நீ அம்பல என்னைய முறைக்க? அவ எந்த நிலைமையில இருக்கா? உனக்கு இப்ப டூரா முக்கியம்? ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அவளே பாவம், அவனால நொந்து போய் இருக்கா. பாரு, எல்லாமே பழக்கம் தான். 10 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம்னா 11வது நாள் அதை பண்ணணும்னு தோணும். இந்த ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அடிக்ட் ஆகுறது எப்படி? இப்படிதான். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து 3 நாள் பண்ணா 4வது நாள் அதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரிதான் தொடர்ந்து அவனு கூட பேசிட்டே இருந்தாலாம். இனிமே 10 நாள் இல்லது 15 நாள் கஷ்டப்பட்டு பேசாம இருந்தாலும் வை, இதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். அது பிறகு ஜாலியான லைஃப். என்ன முடிவெடுக்க போறா? எப்போ மாதிரி அவனுக்கு போன் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்க போறியா? இல்ல போடா நாயன் தூக்கி போட்டுட்டு உன் வாழ்க்கையை பார்க்க போறியா? அவனை நம்பி போனேன்னு வச்சுக்கா, உன் வாழ்க்கை அதோட முடிஞ்சு. ஆனா வேண்டான்னு தூக்கி போட்டேன்னு வச்சுக்கா, நாங்க எல்லாருமே இருக்கோம். என்ன முடிவெடுக்க போறா? உனக்கு வேணும்னா சொல்லு. இப்பல இருந்து நானும் கண்ணியும் உன் கூட பேச மாட்டோம். வேண்டான்னு எனக்கு. நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன். இப்படி உண்மையே இல்லாத ஒருத்தன் எனக்கு தேவையே இல்ல. ஒரு வருஷத்துல 6 மாசம் என் மேல நல்ல பாசமா தான் இருந்தான். அடுத்த 6 மாசம் நான் படாத பாடே இல்ல. எப்ப பார்த்தாலும் லைன் பிஸி, கேட்ட 1000 காரணம் சொல்லுவான். போன் வாங்கி அம்மா சித்தி கூட பேசிட்டு இருந்தாங்க, பெரியம்மா கூட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஆனா நீ சொல்லிதான் அவன் 2 போன் வச்சிருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு உண்மை இல்லாதவன் எனக்கு தேவையே இல்ல. அதே கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லலாம்ல. ஆமா, என்னத்துக்கு கண்ணீரை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க? அழாத. அழுதுட்டு அதே பத்தி யோசிச்சுட்டே இருந்தான்னு வச்சுக்கா, திருப்பி அவனுக்கு போன் பண்ணாதான் தோணும். அவன் நம்பரை எல்லாம் பிளாக் பண்ணு. எப்படி உங்க அம்மா அப்பா போன்ல இருந்தெல்லாம் அவனுக்கு கால் பண்ணிருப்பேலாம், எல்லாத்துலயும் அவனை பிளாக் பண்ணு. அனு வாங்க ஆதி. ஆ என்னமோ பேச வந்துட்டு முழுங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கயல், என்ன ஆதி சொல்லுங்க. நான் உன்னையும் பார்க்கறதுக்கு தான் வந்தேன். சொல்லுங்க.
இப்ப நீ என்ன மனநிலையில இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்பியிருந்தா கண்டிப்பா அவனு கூட நீ பேசக்கூடாது, வேண்டவே வேண்டாங்கிற முடிவு எடுத்திருப்ப. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாடி, இனிமே அவன் எனக்கு தேவையே இல்ல. என்ன வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கான். இனிமே நான் ஏமாலியே இருக்க மாட்டேன். நீ போனா எனக்கு என்ன அப்படின்னு உன்கிட்ட எப்பவும் அவன் சொல்லியிருப்பான். ஆனா நான் அவன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், நீ மட்டும் அவனை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கான், இழப்பு உனக்கு கிடையாது அவனுக்கு தான். இன்னைக்கு நீயா போன் பண்ணாத, கண்டிப்பா அவனா போன் பண்ணும்போது இனிமே இந்த லைஃப் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீ பேசிரு. இது வரைக்கும் உன்கிட்ட இறங்கி வராதவன் எப்படி நாய் மாதிரி கெஞ்சுறான்னு மட்டும் பாரு. ஆனா அந்த கெஞ்சலுக்கெல்லாம் ஏமாந்துராத, புறவாழ போறது நீதான். ஒரு தடவை மன்னிச்சு விட்டுட்டீன்னா மறுபடியும் அவன் இதே தப்பு தான் பண்ணுவான். நீ இதே மாதிரி அழுதுட்டே இருக்க வேண்டியதான். இல்லாடி, நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். நான் எடுத்த முடிவுல இருந்து மாற மாட்டேன். சரி, வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஏதோ யோசிச்சுட்டு நிக்கிறீங்க. ஆமா கயல், உன் லைஃப்காக அனுவும் கனியும் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது. எப்படியும் உன்கிட்ட மிரட்டி எகிரி எல்லாம் கேட்பான் 2 நாள் தாண்டும் போது. தயவு செஞ்சு அனுதான் அந்த பொண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லிடாத. உன்னை காப்பாத்தணும் தான் எதையுமே யோசிக்காம 2 பேரும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தாங்க. தயவு செஞ்சு இதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு மட்டும் சொல்லிடாத. கோவம் ஃபுல்லா அவங்க 2 பேர் மேலேயும் திரும்பிடும். எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு நல்லது செஞ்ச 2 பேரையும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அது பிறகு என்ன, ஃப்ரீயா விடு. ஆனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்காதி. ஒருத்தங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கான், எப்பவுமே அவங்க ஆசைக்கு தடையா இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உன் ஆசையும் அவங்க ஆசையா தான் நினைப்பாங்க. உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கான், கண்டிப்பா உன் ஆசைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பான். இதுதான் லவ். எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இப்ப கடவுள் என்னை கூப்பிட்டா கூட நான் சந்தோஷமா போய் சேருவேன். உன்னை படிக்க வைக்கிறது கூட எனக்கு பணம் இல்ல. ஆனா எத்தனை காலேஜ்ல உன்னை போட்டி போட்டு கூப்பிடாவ பத்தியா? நீங்க வேண்டாம் பாருங்கம்மா, காலேஜ்ல நான் தான் காலேஜ் டாப்பரா வருவேன். இதே மாதிரி மெடல் எல்லாம் வாங்கி உங்களுக்கு இன்னும் சந்தோஷப்படுத்தாட்ட பாருங்க. இதுதான் என் ஆசை. நீ எனக்கு பதில் சொல்லணும்னு தேவையே இல்ல. ஏன்? நீ நல்லா படிக்கணும் கனி. இப்ப படிக்கிறத விட என்னமோ நல்லா படிக்கணும். நீ ஃபர்ஸ்ட் இயர்ல ரிசல்ட் வரும்போது எல்லாரும் சொல்லணும் ஃபர்ஸ்ட் இயர்ல டாப்பர் கனிதான் அப்படின்னு. அதே மாதிரி செகண்ட் இயர்ல ரிசல்ட் வரும்போது கனிதான் டாப்பர், தேர்ட்ல வரும்போதும் கனிதான் டாப்பர் அப்படின்னு எல்லாரும் பேசுற மாதிரி நீ இருக்கணும். ஃபைனல் இயர் வரும்போது நீ தான் காலேஜ் டாப்பர், அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் என் ஆசை. நான் படிக்கிறேன். எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகணும், செகண்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகணும் அப்படின்னு. ஆனா ஏன் ஆசை என்ன தெரியுமா? நீ டிஸ்டிங்ஷன் வாங்கணும். டிஸ்டிங்ஷன் வாங்கி காலேஜ் டாப்பர் ஆகணும். உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன், பிஜில டிஸ்டிங்ஷன் வாங்குறது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா யூஜில வாங்குறது ரொம்ப கஷ்டம். உங்க ஆசை இதுனா கண்டிப்பா நான் அதை நிறைவேற்றுவேன். என்ன இதே வாக்க நான் எங்க அம்மாக்கும் கொடுத்திருக்கேன். அதை என் காதல சொல்லிட்டேன்ல, இனிமே பைக்ல வா, அங்க வா, இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்க மத்தியில. நான் டிஸ்டிங்ஷன் வாங்குறதா முக்கியம் சொன்னீங்க பாத்தீங்களா? அப்ப நான் அது இந்த அளவுக்கு நம்மள லவ் பண்றாரா? படிக்கிறது நம்ம ஆசை, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவர் ஆசையா மாத்திட்டாரு. ஏ கனி, என்னத்த யோசிச்சுட்டு இருக்கா? ஏ எருமை, சொல்லு. அவ எருமைங்க, இவ கோவமே படாம ஏன் சொல்லுன்னு கேக்குறா. என்னத்த யோசிச்சுட்டு இருக்க? அதுதான் ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம். சரி அனு, நான் கையில பாக்கதான் வந்தேன், பாத்துட்டேன்ல, இனிமே கிளம்புறேன். ஒரு நிமிஷம் ஆதி. யாரோ சொல்லிக்கிட்டாவே நாங்க காலேஜ்ல வச்சு பேசவே மாட்டோம் அப்படின்னு. என்ன? கண்ணு மூடுங்க. என்ன எங்க வச்செல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. சரி அப்ப நான் கையாவது நீட்டுங்க. எதுக்கு? கன்னத்துல கிஸ் பண்ண முடியாதுல, அதான் கையில கிஸ் பண்ண. கனி வேற என்ன? கையை காட்டுங்க. இப்ப காட்டிடுடே கைய. என்னன்னு சொல்லு, கிளம்புறேன். யாராவது பார்த்தாவள்னா உன்னையதான் தப்பா சொல்லுவாவ. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ எலோரா சிற்பங்களும் இது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும் உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான். நம்ம கூடலதான் இருக்கா? எப்ப கடைக்கு போய் வாட்ச் வாங்கினா? என்னம்மா இது? தாத்தா தெரியல வாட்ச். அதான் எனக்கு எதுக்குன்னு. ஏன் நல்லா வாங்கி தந்தா கையில கட்ட மாட்டீங்களா? அப்படி இல்ல கனி, திடீர்னு வாட்ச் எல்லாம் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணிருக்கலாம், அதான் எதுக்குன்னு கேட்டேன். ரொம்ப நாளா உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனா கையில காசு இருக்காதுல்ல, அதான் வாங்க முடியல. வீட்டுல பஸ்ஸுக்கு தந்த காசை ஃப்ரீ பஸ்ல வந்து கூட்டி வச்சுட்டு வாங்கினியா? இல்ல இல்ல, நான் வந்து ஆன்லைன்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்றியா? படிச்சு முடிச்சிட்டு என்கிட்ட தானே பேசிட்டு இருக்க, அது பிறகு எப்போ ஒர்க் பண்ற? சும்மா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு லிங்க் அனுப்புனாலாம், அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு 600 ரூபாய் போல. சரி, அது பிறகு அவங்க ஒரு புக் மாதிரி அனுப்புவாங்களா, அதை நம்ம டைப் பண்ணி கொடுத்தா ஆனா 1 வீக்ல முடிக்கணும், ஒரு 100 பேஜ் எல்லாம் இருக்கும். அப்புறம் நமக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. என்ன லிங்க்? போன்ல வர கண்ட லிங்க் எல்லாம் டச் பண்ணாத. இது சேஃப் தான்.
அதை எனக்கு வாட்ச் வாங்குனியா? வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல? எங்க அப்பாக்கு வாட்ச் வாங்கணும்னா அப்ப உங்க ஞாபகமா வந்து அது பிறகு எங்க அம்மாக்கு ஒரு சாரி, ஆச்சிக்கு ஒரு பேக், நாலாவதா தான் உங்களுக்கு வாங்கியிருக்கேன். நாமெல்லாம் 5வது லிஸ்ட்ல கூட இல்லையா? நம்ம கூட தானே சுத்திக்கிட்டு திரியா? இருக்கி வேலைக்கு இன்னைக்கு பிடிக்கலையா? எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கலாம், பிடிக்காம இருக்குமா? இல்ல அதுக்கு முன்னாடி என்னமோ சொல்ல வந்தீங்களா? அழகி என்னமோ. இல்லையே, அழகா இருக்கு. இத நீங்க கட்டும் போதெல்லாம் என் ஞாபகம் உங்களுக்கு வரும்ல. ஒண்ணு பிரிச்சு விட்டா இன்னொன்னு சேர்ந்துகிட்டு இருக்கு. என்ன கட்டாம பாக்கெட்ல வச்சிட்டீங்க? பாவம் கயல், இதெல்லாம் கேட்க மனநிலையில கூட அவ இல்ல. அதான் ஏற்கனவே ஒண்ணு கட்டிருக்கோம்ல. எப்பெல்லாம் என் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இந்த வாட்சை கட்டிக்கோங்க. அது எப்படின்னு தான் தெரியல. லவ் பண்ணா மட்டும் 2 வார்த்தை கோர்வையா சேர்த்து பேசினா அது ஒரு கவிதையா மாறிடுது. நீங்க செல்லம் கொடுத்து வைக்கதான் இப்படி எல்லாம் அவ தலைக்கீழ போயிட்டு இருக்கா. ஒரு வார்த்தை புக் எடுத்து படிக்கிறது கிடையாது. எப்ப நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இவளே அடுத்த வாட்டி வரும்போது கூட்டு போயிருங்க. என்னால எல்லாம் இவளை படிக்க வைக்க முடியாது. அடிச்சு அடிச்சு என் கை தான் வலிக்குது. இந்த இப்போ யார் கூடலயே பேசிட்டு இருக்கான், தோசை சட்டத்தை தான் எடுத்துட்டு வந்தேன். பார்த்தா டாடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். போதுமா? தயவு செஞ்சு இவளையும் கூட்டு போயிருங்க. ஆகா மம்மி, டாடி கூட நீங்க பேசுறது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? கவிதையா கொட்டுது. இப்படி ஒரு பைத்தியத்தை வீட்டுல வச்சிருக்கோம்ல, நமக்கு தேவைதான். எனக்கு வேலை இருக்கு, வைக்கேன். எவ்வளவு அழகா தூக்கி போட்டீங்க. பேசாம ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்துருக்கலாம்ல. இந்த வட்டை எறிதல், குண்டு எறிதல். பாரு, அந்த மனுஷன் போன் பண்ணி இருந்ததனால நீ இப்ப தப்பிச்ச. இல்லனா காலையும் கையும் உடைச்சி அடுப்புல வச்சிருப்பம் டி. மம்மி, ஒரு வயசுக்கு மேல இப்படி எல்லாம் சத்தம் போடாதீங்க. இவ்ளோ அறக்க இல்ல டீல சூடு சொரணை இருக்கா. ரோச வந்து கோவப்பட்டு மம்மி இனிமே நல்ல படிப்பேன்னு சொல்ல தெரியுதா? எனக்கு 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். இப்படி எல்லாம் சத்தம் போட்டுட்டு அப்படி போய் சேர்ந்துட்டேனா? மம்மி நல்லா கேட்டுக்கோங்க. டாடி உங்களுக்கு என்னமா உருகி உருகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு. ஒன் அவர் சொன்னாரட்டி வந்து அப்ப இருந்தா என்னமோ இப்ப இருக்கலாம். அதுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து கொஞ்சம் பாசமா பேசலாம்ல. எவ்வளவு காதலா உங்களை லட்சு அப்படின்னு கூப்பிட்டாரு. மண்ணாங்கட்டி புக் எடுத்து படிட்டி. நம்ம வாயில இருந்தெல்லாம் காதல்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா மண்ணாங்கட்டிங்க அவ. சரி, நான் வரேன். அனு. ஆமா, இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போகல. அரை மணி நேரமா ரொமான்ஸ்ல கூட்டிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கண்ணு தெரியல. மரமண்ட லூஸ் மாதிரி பேசாத. இங்க பாரு, ஒரு வாரம் அவளை தனியெல்லாம் விடாதுங்க. வீட்டுல போன அப்புறமும் அவ உங்க கூடாலே பேசிட்டு இருக்க மாதிரியே பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம். விளையாட்டு இல்ல அனு. இங்க பாரு, எவ்வளவு நேரமா என்னத்தைய பத்தி யோசிச்சுட்டே இருக்கான்னு பாத்தியா? இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கான். தனியா இருக்கும்போது தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வரும். அவ தூங்குறது வரைக்கும் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசிட்டே இருங்க. சரி. பிஜிக்கு பிரேக் விடாதுக்கு முன்னாடி கிளாஸுக்கு போயிருங்க. உன்கிட்ட தான் கனி, புரியுதா? போலாம். அடி போயிட்டாரு. ஆமா போயிட்டாரு. கூட அப்படியே போயிராத. ஆமா, காலேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு நானும் உன் கூடல தான் இருக்கேன். எப்ப கடைக்கு போய் வாங்குன? அதுவா, சண்டே எங்க அம்மா கூட போனனா அப்ப வாங்கிட்டேன். எனக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சா உனக்கு? அடுத்த வாட்டி உங்க 2 பேருக்குமே வாங்கி தரேன். வாடி லூசு.